யாருக்கும் சத்தியத்தை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. போயிட்டு வாக்குத்தத்தத்தை அவங்க சொல்லுவாங்களா, இவங்க சொல்லுவாங்களா, பிளெஸிங் மீட்டிங் என் கவலை மாறாதா, டெலிவரன்ஸ் மீட்டிங் பிசாசு ஓடணும், தீர்க்க தரிசன மீட்டிங் ஆண்டவர் எனக்கு எதனா தீர்க்க சொல்லி என் வாழ்க்கை மாறுறாதா. என் பைபிள் அப்ப என்ன சொல்லுது? ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை பெறுகிறான். அது மாத்திரம் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வாசம் செய்கிறார். அவனுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்திற்குள்ளாக, நீதிக்குள்ளாக, நியாய தீர்ப்புக்குள்ளாக கண்டித்து உணர்த்துகிறார். வேத வார்த்தை கொண்டு, சத்திய வார்த்தையை கொண்டு ஆண்டவர் நமக்கு போதித்துக் கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்கிறார், நான் வாசிக்கிற இந்த வேத வசனத்தை ஆண்டவர் எனக்கு வந்து போதிக்கிறார். இப்ப அநேக போதகர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஹீரோஸ் போல அப்படியே ஹீரோயின்ஸ் வந்து எப்படி நல்லா அப்படியே கார்ல பிரம்மாண்டமா வந்துட்டு அப்படி ஷோகேஸ் பண்ற ஒரு குரூப்பா வந்து இருக்குது. நான் இந்த வெயிஸ்ட் கோட்டை போட்டதை பார்த்தோன்னே இவர் பயங்கர செழிப்பு உபதேசியாருன்னு சொல்லி நினைச்சு கள்ள